தஞ்சாவூர் மாவட்டம் ஊரணிபுரம் அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 10 பேர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் இதில் முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஊரணிபுரம் அடுத்த லட்சுமிபுரம் பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக சுமார் 10க்கும் மேற்பட்டோர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு வந்துள்ளனர். அனைவரும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதில் 55 வயது முதியவரான கருணாநிதி என்பவர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பது மக்களை பதற்றமடைய செய்துள்ளது. அம்மங்குடி ஊராட்சி லட்சுமிபுரம் தெருவில் திடீர்னு எல்லாருக்கும் முடியலை. திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு முடியலை, வாந்தி மயக்கம் வந்துச்சு. உடனே இறந்துட்டாரு. அதை தொடர்ந்து எல்லாருக்குமே வாந்தி மயக்கம், பச்சை வாந்தி எடுக்கிறாங்க. என்ன பிரச்சனைனே தெரியல. என்ன பண்ணணும், இது என்ன காரணம் என்னன்னு தெரியல. இருக்கிற மக்களும் இன்னும் பாதிக்கப்படுமாங்கிறதான் இப்போ பயமா இருக்கு எங்களுக்கு. ஒரே கஷ்டம், ஒரே மன கஷ்டத்தோட அவங்கவுங்க வேலை வெட்டி எல்லாமே போய் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம். உடல்நல கோளாறால் கிராம மக்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது கிராமத்தை பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. பின்னணி மர்மம் தெரியாமல் மக்கள் அச்சத்தில் இருக்கும் நிலையில் கிராமத்தின் பொது குடிநீர் தொட்டியில் இருந்து குடிநீரை சேகரித்திருக்கும் அதிகாரிகள் நீரை ஆய்வுக்கு அனுப்பி விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.